கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதப்பாட வகுப்பிலே நாம் எஸ்தர் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வேதாகமத்திலே பெண்கள் பெயரில் 2 புத்தகங்கள் அறியப்படுகிறது. ஒன்று ரூத் புத்தகம், 2வது இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகிற இந்த எஸ்தர் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு எஸ்தர் என்கிறதான பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர் என்கிறதான பெயர் ஒரு பெர்சிய பெயர். எஸ்தர் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம் என்று அர்த்தம். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி இந்த எஸ்தருக்கு ஒரு எபிரேய பெயர் இருக்கு. அந்த எபிரேய பெயர் என்ன தெரியுமா? ஹடாஷா, அதாவது தமிழில் அட்சால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹடாஷா அப்படின்னு சொன்னால் மிர்டில் செடி அப்படின்னு அர்த்தம். மிர்டில் செடி, அதாவது யூதர்கள் இந்த சுக்கோத் அந்த பண்டிகை நாட்களில், சுக்கோத் அப்படின்னு சொன்னால் கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில் இந்த மிர்டில் செடியினுடைய இலைகளை பயன்படுத்துவாங்களாம். அதாவது நம்ம ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கும் பொழுது இந்த மிர்டில் செடியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருது செடி தான் மிர்டில் செடி. அப்போ இந்த மிருது செடி எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கிருபையை அடையாளப்படுத்துகிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துகிறது, தேவனுடைய சமாதானத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு செடி தான் இந்த மிர்டில் செடியாக இருக்கிறது. அப்போ ஹடாஷா அப்படின்னு சொன்னால், அட்சால் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கிருபை, ஆசீர்வாதம், சமாதானம் இவைகளெல்லாம் தேசத்துக்கு அடையாளப்படுத்துகிறவளாக இருக்கிறாள் என்று சொல்லி நாம் கருதலாம். இனி இந்த எஸ்தர் புத்தகத்தில் பதிவிடப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்கள் எல்லாம், அதாவது நெகேமியா காலத்துக்கு முன், அதாவது ஒரு 30 ஆண்டுக்கு முன் நடந்த சம்பவங்கள் தான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எஸ்ரா 6வது அதிகாரம் மற்றும் 7வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துக்கும் இடையில ஒரு பெரிய கால இடைவெளி இருக்கிறது. அதாவது ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறதாக கூறப்படுகிறது. அப்போ அந்த கால இடைவெளியில நடந்த 12 வருட சரித்திர சம்பவங்களை தான் இந்த எஸ்தர் புத்தகம் உள்ளடக்கி இருக்கிறதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர அந்த சம்பவங்கள் எந்த ஆண்டிலிருந்து நடைபெற ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் கிமு 483 அந்த ஆண்டிலிருந்து நடைபெற தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது. அதாவது பாபிலோன் நாட்டினுடைய நேபுகாத்நேச்சர் யூதர்களை அவனுடைய நாட்டுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போன பிறகு 103 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த அந்த சரித்திர நிகழ்வுகளை தான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. அதாவது நாம் ஏற்கனவே படித்தோம், பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனை வீழ்த்துகிறாரு. அதுக்கப்புறம் பெர்சிய ராஜ்யம் மிக வலுவான ஒரு ராஜ்யமாக மாறுகிறது. இப்போ இந்த யூதர்கள் எல்லாம் எந்த ஆட்சிக்கு கீழே வராங்க அப்படின்னு சொன்னா இந்த பெர்சிய அரசாங்கத்துக்கு கீழே வராங்க. இப்போ இந்த பெர்சிய அரசாங்கம் யூதர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் அந்த நாட்டை வீழ்த்தின பிறகு யூதர்களுக்கு என்ன அறிவிப்பு கொடுத்தார் தெரியுமா? யூதர்கள் எல்லாம் எருசலேமுக்கு நீங்க திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அப்ப அந்த ஆணையை பிறப்பித்த உடனே நிறைய யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த செருபாபேல் கீழே ஒரு பெரிய கூட்டம் எருசலேமுக்கு போகுது.
அதுக்கப்புறம் எஸ்ரா தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் யூதர்கள் வந்து எருசலேமுக்கு போகிறாங்க. இப்படி நிறைய பேர் எருசலேமுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு பெரிய கூட்டம் யூதர்கள் வந்து பாபிலோன் நாட்டிலே இருந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு வந்து எந்த உபத்திரவும் கிடையாது, எந்த அடிமைத்தனம் கிடையாது. இந்த பெர்சியா ஆட்சி வந்து மிக சாதகமாக இருக்கு. அதனால சுகமாக அவங்க வந்து பாபிலோன் நாட்டிலேயே தங்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ், நீங்க எருசலேமுக்கு போகலாம், நீங்க ஆலயத்தை கட்டலாம், நீங்க அங்க சுகமா குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணையை பிறப்பித்த பொழுதும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, போகாம இல்லை நாங்க இங்க தான் இருப்போம், இது எங்களுக்கு சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோன்ல இருக்கிறாங்க. அந்த யூதர்களுக்கு எதிராக ஆமான் என்கிறவன் எழும்புகிறான். எழும்பி எல்லா யூத குலத்தில் உள்ளவர்களையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறான். ஆனா ஆண்டவர் யூதர்களை வந்து அற்புதமாக பாதுகாக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட இந்த சரித்திர நிகழ்வுகளை தான் இந்த எஸ்தர் புத்தகத்திலேயே பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களையும் பெர்சியா அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் ராஜ்யத்தினுடைய கடந்த கால சம்பவங்களையும் நன்றாய் அறிந்த ஒருவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க கூடும் அப்படின்னு கூறப்படுகிறது. அப்ப இதன் அடிப்படையில் அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்தை எழுதினது மொர்தகாய் தான் அப்படின்னு சொல்றாங்க. கிமு 478 479 அந்த இடைப்பட்ட அந்த ஒரு வருடத்துக்குள்ள எஸ்தர் வந்து ராஜாத்தியாக முடிசூட்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த எஸ்தர் வந்து ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்ட பிறகுதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இதன் அடிப்படையில் சுமார் கிமு 470 காலகட்டத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு கூறப்படுகிறது. இப்போ நம்ம இந்த புத்தகத்துக்குள்ள போக போறோம். எஸ்தர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் தொடங்குது. இப்போ இந்த 1ஆம் வசனத்தில் ஆகாஸ்வேரு என்கிறதான ஒரு ராஜாவை பார்க்க முடிகிறது. இந்த ஆகாஸ்வேருடைய குடும்ப பின்னணியை குறித்து நாம் படிக்கும் பொழுது 2 விதமான குடும்ப பின்னணியை பார்க்க முடியும். இப்போ இந்த 2 பின்னணியையும் நான் சுருக்கமாக உங்கள் முன்னாக வைக்க விருப்பப்படுகிறேன். இப்போ கோரேஸ் வந்து மேதியனாகிய தரியுனுடைய மகளை திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. செனபோனின் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது செனபோன் அப்படின்னு சொன்னா ஒரு வரலாற்று ஆசிரியருடைய பெயர். அவர் எழுதின ஒரு நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா சைரோபீடியா. சைரோபீடியா என்கிறதான அந்த புத்தகத்தில் செனபோன் என்கிறதான கிரேக்க வரலாற்று ஆசிரியர் என்ன எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மேதிய நாட்டின் மன்னனான சயாக்ரஸ் என்பவரின் மகளை கோரேஸ் திருமணம் செய்ததாக இவர் குறிப்பிடுகிறார். அப்போ வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சயாக்ரஸ் தான் தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மேதியனாகிய தரியு என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ மேதியனாகிய தரியுனுடைய மகளுக்கும் கோரேசுக்கும் திருமணம் நடக்குது. இந்த தம்பதிகளுக்கு இடையே பிறந்தவர் தான் இந்த ஆகாஸ்வேரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கருதுறாங்க. இது முதலாவது குடும்ப பின்னணி, ஆகாஸ்வேருடைய முதலாவது குடும்ப பின்னணி. சிலர் வந்து இந்த கோரேசனுடைய மகன் தான் ஆகாஸ்வேரு அப்படின்னு கூறுறாங்க. இந்த 2வது குடும்ப பின்னணியை நான் சொல்ல போகிறேன். அதாவது
வரலாற்று ஆசிரியர்களில் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர், வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு சொன்னா ஹெரோடோட்டஸ். அதாவது இந்த ஹெரோடோட்டஸ் இவர் எழுதி வைத்திருக்கிற இந்த சரித்திர சம்பவங்கள் எல்லாம் இவர் மிகவும் ஆராய்ச்சி செய்து மிகவும் துல்லியமாக எழுதி வைத்திருப்பதாக அநேகர் கருதுகிறார்கள், அநேகர் கூறுகிறார்கள். அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் அதிகமாக இந்த ஹெரோடோட்டஸ் அவருடைய அந்த நூல்கள் எல்லாம் படித்து சரித்திர அந்த சம்பவங்களை அறிந்து கொள்வாங்க. இப்போ இந்த வரலாற்று ஆசிரியர்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிற இவர் ஆகாஸ்வேருடைய இந்த குடும்ப பின்னணி குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கூற விருப்பப்படுகிறேன். இப்போ இந்த கோரேஸ் மேதியனாகிய தரியுனுடைய மகளை மட்டுமல்ல, வேற ஒரு ஸ்திரீயை கூட அவன் விவாகம் பண்ணி இருந்தான் என்று இவர் கூறுகிறார். அதாவது பர்னாஸ்பஸ் என்கிறதான ஒரு பெர்சிய பிரபுவின் மகள், அவருடைய பெயர் கசந்தனை. இப்போ இந்த கோரேஸ் அந்த பர்னாபஸ் என்கிறதான அந்த பிரபுனுடைய மகளை என்ன செய்கிறாருன்னு சொன்னா திருமணம் செய்கிறாரு. இப்போ இந்த கோரேஸுக்கும் கசந்தனைக்கும் குமாரர்கள் குமார்த்திகள் பிறக்கிறாங்க. அதில் காம்பிசஸ் என்கிறதான ஒருவர், பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன், அதுக்கப்புறம் மகள்கள் பிறக்கிறாங்க. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு சொன்னா அட்சோசா என்கிறதான ஒரு மகள் முக்கியமானவர். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கோரேசனுடைய அந்த ஆட்சிக்கு பிறகு கோரேசனுடைய மகன் காம்பிசஸ் ஆட்சி செய்கிறாரு. இப்போ இந்த காம்பிசஸுக்கு அந்த ஆட்சிக்கு பிறகு அந்த பெர்சியா ராஜ்யத்தில் மகா தரியு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு. இப்போ இந்த வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மகா தரியு கோரேசனுடைய மகளாகிய அத்தோசா என்கிறதான அவளை திருமணம் செய்தார் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். இப்போ இந்த மகா தரியுக்கும் அத்தோசா இவர்களுக்கும் இடையே பிறந்த மகனுடைய பெயர்தான் அகாஸ்வேரு என்று இவர் குறிப்பிடுகிறார். அப்போ கோரேசனுடைய மகன் அல்ல, கோரேசனுடைய பேரன் தான் இந்த அகாஸ்வேரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெரோடோட்டஸ் தன்னுடைய புத்தகமாகிய த ஹிஸ்டோரிஸ் புக் 7 சாப்டர் 2 to 3 அந்த பேஜில் இந்த அகாஸ்வேரின் கோரேசனுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதைத் தொடர்ந்து இந்த பெர்சிய ராஜாக்களுடைய ஆட்சி காலம் வருட ரீதியாக நான் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். ஒன்றாவது மகா கோரேஸ், இவர் கிமு 559 530 வரை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இரண்டாவதாக இரண்டாம் காம்பிசஸ் என்று சொல்லுவாங்க, கோரேசனுடைய மகன். இவர் கிமு 530 522 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. மூன்றாவது பர்ச்சியா, இவர் கோரேசனுடைய இன்னொரு மகன். இவர் கிமு 522 7 மாதங்கள் மட்டும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. நான்காவதாக மகா தரியு, இவர் கிமு 522 486 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இந்த மகா தரியு தான் கோரேசனுடைய மகளை திருமணம் செஞ்சிருக்கிறாரு. இந்த மகா தரியுக்கும் கோரேசனுடைய மகளுக்கும் பிறந்த மகன்தான் ஐந்தாவதாக ஆகாஸ்வேர். இந்த ஆகாஸ்வேரு கிமு 486 465 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இந்த ஆகாஸ்வரை குறித்து தான் எஸ்தர் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வசனத்துல இந்த ஆகாஸ்வேரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க,
இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். இந்த தேசம் என்பது நம்முடைய தேசம். நம்முடைய இந்திய தேசத்தை முதல்ல இந்த புத்தகத்தில் தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பெயரே இந்த புத்தகத்தில் இந்த வசனத்தில் தான் இருக்கு. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். அப்போ அந்த நாட்களில் ஆகாஸ்வேரு ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் 127 நாடுகள் தான் இருந்திருக்கு. இன்றைக்கு நமக்கு 235 நாடுகள் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு 127 நாடுகள் தான் இருந்திருக்கிறது. அப்ப இந்த 127 நாடுகளையும் இந்த அகாஸ்வேரு ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறான். இப்போ இந்த அகாஸ்வேருடைய மனதில் ஒரு விருப்பம். என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னா, 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, இவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தையும் விளங்க பண்ணணும். யாருக்கு விளங்க பண்ணணும்? 127 நாடுகளுக்கும் இவன் ஆட்சி செய்த ராஜ்யத்தினுடைய மகிமையை, ஐஸ்வர்யத்தை, மகத்துவத்தை விளங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம். அந்த விருப்பம் வந்ததுனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். சாதாரண விருந்து கிடையாது. 188 நாட்கள், 187 நாட்கள் விருந்து. அதாவது இந்த நாட்களில் நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனால் ஒரு நாள் அல்லது 2 நாள் நம்ம தங்கிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் இவர் 187 நாட்கள் விருந்து பண்ணுகிறாரு. இப்போ பாருங்க, 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், 4வது வசனம் 5வது வசனம் இதெல்லாம் படிக்கும் பொழுது இப்போ 187 நாட்கள் முடிவடையுது. ஆனாலும் அந்த விருந்தை குறித்ததான அந்த விருப்பம் இவருடைய இருதயத்தை விட்டு போகல. 187 நாட்கள் முடிந்த பிறகும் மறுபடியும் இவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னா, வேற ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்துல 7 நாட்கள் கொண்ட ஒரு விருந்தை அவர் வைக்கிறாரு. அதாவது சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்தை அவர் வைக்கிறாரு. இப்போ இந்த 7வது நாள் வந்து விட்டது, கடைசி நாள் வந்து விட்டது. இப்போ இந்த கடைசி நாள்ல இவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னா, இவருடைய மனைவியாகிய, அதாவது ராஜாத்திய வந்து அவளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி அவளை அழைப்பித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல அந்த ராஜஸ்திரியினுடைய அந்த வஸ்தியினுடைய அந்த சௌந்தரியத்தை, அந்த அழகை அந்த கூடி வந்திருக்கிற விருந்துக்கு வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்தியை வந்து அழைப்பிக்கிறான். ஆனா வஸ்தி என்ன சொல்றான்னு சொன்னா, 12வது வசனத்துல வஸ்தி சொல்றா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லி அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வஸ்தியை குறித்து நாம் சரித்திரத்தில் படிக்கும் பொழுது யூத பாரம்பரிய தல்முத்தின்படி வஸ்தி பாபிலோனிய ராஜாவான நேபுகாத்நேச்சரின் பேத்தி என்று கூறப்படுகிறது. வஸ்தி என்ற பெயருக்கு அன்புள்ளவள் அல்லது அழகானவள் என்று பொருள். இப்போ பாருங்க, இந்த அழகுள்ள இந்த ராஜா ஸ்திரீ ஆகிய இந்த வஸ்தியினுடைய சௌந்தரியத்தை வந்து இந்த அகாஸ்வேருக்கு 127 நாடுகள் என்று வந்திருக்கிற எல்லாருக்கும் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து அனுப்புகிறாரு. ஆனா இந்த வஸ்தி போகவில்லை. ஏன் இந்த வஸ்தி போகவில்லை என்பதற்கு சில காரியங்களை நான் முன்வைக்கிறேன். ஒன்று, சுயமரியாதை மற்றும் கண்ணியம். அதாவது ஆண்களின் கூட்டத்துக்கு முன் ஒரு காட்சி பொருளாக தன்னை காட்ட வஸ்தி விரும்பவில்லை. அதாவது அவளுக்குள்ள ஒரு சுயமரியாதை, ஒரு கண்ணியம் இருக்கிறது. கூடி வந்திருக்கிற ஆண்களுக்கு முன்பாக நான் ஒரு காட்சி பொருளாக மாற மாட்டேன் என்று சொல்லி வஸ்தி வந்து போகவில்லை. இனி பெர்சிய கலாச்சாரத்தின்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, பெர்சிய கலாச்சார முறைப்படி உயர்கொடி பெண்கள் பொது இடங்களிலோ
அல்லது ஆண்கள் கூடும் விருந்துகளிலோ கலந்து கொள்வது கண்ணியமற்றதாக அந்த நாட்கள்ல கருதப்பட்டது. இனி அடுத்து யூத பாரம்பரிய விளக்கத்தின்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, சில யூத ரபிகளுடைய விளக்கம்படி ராஜாவின் அநாகரிகமான ஆசையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அழைப்பை தன் மானத்தை காக்கவே அவள் மறுத்ததாக இந்த யூத ரபிகள் கூறுகின்றன. இப்போ பாருங்க, வஸ்தி போகவில்லை. வஸ்தி போகாதனால இப்போ அந்த ராணி பதவியை அவங்க பறிச்சிட்டாங்க. அந்த அகாஸ்வேரு, அவன் கீழ் இருந்த அந்த பிரபுக்கள் எல்லாருடையும் ஆலோசனை கேட்கிறாரு. கடைசியில் இந்த வஸ்தியை அந்த பட்டத்து ராணி அந்த பதவியிலிருந்தே விலக்கி விட்டார்கள். இப்போ அந்த ராணி பட்டம் அந்த இதுல ஒரு வெற்றிடம் இருக்குது பாருங்க. இப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அந்த 127 நாடுகளிலிருந்து கன்னி பெண்களை தேடுறாங்க. ராஜாவுக்கு விருப்பமான ஒரு கன்னி பெண்ணை அவங்க தேடி அந்த வஸ்தியினுடைய அந்த ராணி பட்டத்துக்கு அந்த கன்னி பெண்ணை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல அதுக்கு முன்னாடி எஸ்தர் 2வது அதிகாரம் 4 14 வரை உள்ள வசனங்கள்ல இவங்க அங்க பார்க்க முடியுது. இவங்க நிறைய இடங்களுக்கு போறாங்க, தேடுறாங்க. ஆனா எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சகல கன்னிகைகளை பார்க்கலும் எஸ்தருக்கு ராஜாவின் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்ததும் என்றும், ராஜா ராஜ கிரீடத்தை எஸ்தரின் சிரசின் மேல் வைத்து எஸ்தரை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் என்றும், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் என்றும் அந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்க, இது ஒரு விதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு ஆண்டவருடைய செயலாக இருக்கும். அதாவது எஸ்தரை ராணி என்கிறதான ஒரு பதவிக்குள்ளாக கொண்டு வரப்போகிற காலகட்டத்திலே தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக தேவனுடைய ஒரு திட்டமாக இதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி எஸ்தர் தாயும் தந்தையும் இல்லாமல் வளர்ந்த ஒரு யூத அநாதை இளம்பெண் என்று சொல்லி அந்த வசனத்துல பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரம் 15வது வசனத்துல எஸ்தருடைய தகப்பனாருடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அபியாயேல். எஸ்தருடைய தகப்பனுடைய பெயர் அபியாயேல். அப்ப யூத பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதாவது எஸ்தரின் தாய் கருவிற்றிருக்கும் போதே அவருடைய தந்தை அபியாயேல் இறந்து விட்டதாக யூத அறிஞர்கள் கூறுகிறார்கள். இனி அடுத்து எஸ்தர் பிறந்த உடனேயே அவருடைய தாயும் இறந்து விட்டதாக கருதப்படுகிறது. இப்ப பாருங்க, சிறு வயதிலிருந்தே தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, ஒரு அனாதையாக ஒரு 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 அனாதையான ஒரு எஸ்தரை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் அந்த எஸ்தரை வளர்ப்பதற்காக மொர்தகாய் என்கிறதான ஒரு தேவ மனுஷனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரம் 15வது வசனம், 2வது அதிகாரம் 7வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தகாய் எஸ்தரை தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டு வளர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மொர்தகாயின் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் மகள் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மொர்தகாய் எஸ்தரை தன்னுடைய குமார்த்தியாக ஏற்றுக்கொண்டு வளர்த்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இந்த எஸ்தரை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம், வேகமாக நாம் பார்க்க போகிறோம். ஒன்று,
இந்த எஸ்தரை குறித்து படிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் மெர்தகாயின் சொற்கேட்டு வளர்ந்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. அதாவது எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை, மொர்தகாய் வளர்க்கிறாரு. என்னென்ன மொர்தகாய் எஸ்தருக்கு கற்பிக்கிறாரோ எல்லாவற்றையும் அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து நடந்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. இது 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் ரகசியத்தை பாதுகாக்கும் எஸ்தர். 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் அதிக அலங்காரத்தை விரும்பாத எஸ்தர். அதாவது 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் இந்த எஸ்தர் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எல்லா கன்னி பெண்களும் தங்களுடைய சரீரத்தை அலங்கரிக்கிறாங்க. அந்த ராஜா அவர்களை பார்க்கும் பொழுது ராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய சரீரத்தை அவர்கள் அலங்கரித்து அழகுபடுத்துகிறார்கள். ஆனால் இந்த எஸ்தர் அதிக அலங்காரத்தை விரும்பாதவளாக இருந்ததை பார்க்க முடிகிறது. 4வது அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்கள், ராஜ மேன்மையை பெரிதாய் கருதாமல் தன் ஜனங்களின் பாதுகாப்புக்காக தன் ஜீவனையே துச்சமாய் எண்ணின எஸ்தர். 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் தன் ஜனங்கள் அழியாதபடிக்கு உபவாசம் செய்து ஜெபிக்கும் எஸ்தர். 5வது அதிகாரம் 1-2 வரை உள்ள வசனங்களில் திட்டம் பண்ணி தைரியத்தோடு செயல்படுகிற எஸ்தர். 5வது அதிகாரம் 4-5 வசனங்களில் திட்டம் பண்ணி தந்திரத்தோடு செயல்படுகிற எஸ்தரை பார்க்க முடிகிறது. 8வதாக எஸ்தர் 7வது அதிகாரம் 2-3 வசனங்கள்ல ராஜ்யத்தின் பாதியை விட தன் ஜனத்தின் மேல் அக்கறையாயிருந்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. 9வதாக 7வது அதிகாரம் 4வது வசனத்துல மிகுந்த ஞானத்தோடு உத்தரவாதம் பண்ணும் எஸ்தரை பார்க்க முடிகிறது. 10வதாக 7வது அதிகாரம் 6வது வசனத்துல சத்துருவாகிய ஆமானை திகிலடைய செய்யும் எஸ்தரை பார்க்க முடிகிறது. 11வதாக 8வது அதிகாரம் 2வது வசனத்துல மொர்தகாயை சத்ருவின் அரண்மனையிலேயே அதிகாரியாக வைத்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. 12வதாக 8வது அதிகாரம் 9-10 வசனத்துல இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளிலும் எழுப்புதலின் செய்தியை பரவ செய்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. 13வதாக 8வது அதிகாரம் 15வது வசனத்துல சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சி அடைய காரணமாயிருந்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. 14வதாக 8வது அதிகாரம் 16வது வசனத்துல யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக காரணமாயிருந்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. 15வதாக 9வது அதிகாரம் 32வது வசனத்துல யூதர்களுக்குள்ளே பூரீம் என்னும் மகிழ்ச்சியான பண்டிகையை கொண்டாட காரணமாயிருந்த எஸ்தரை பார்க்க முடிகிறது. அதாவது 9வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆமான் யூதர்களை அழிக்க பூர் என்கிறதான ஒரு சீட்டை பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆனா யூதர்கள் ஆதார் மாதம் 14-15 நாட்களை பூர் என்னும் நாட்களாக அழைத்து அந்த நாட்களில சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற பண்ணின தேவனை நினைவு கூற அந்த நாட்களில பூரீம் என்கிறதான பண்டிகையை கொண்டாட தொடங்கினார்கள் என்று சொல்லி 9வது அதிகாரம் 21வது வசனம், 24வது வசனம், 28வது வசனத்திலே பார்க்க முடிகிறது. அன்றைக்கு அவர்கள் செலிப்ரேட் பண்ணின கொண்டாடின அந்த பூரீம் பண்டிகை யூதர்கள் தலைமுறைக்கும்
இந்த நாள் வரைக்கும் அந்த நாளை, அதாவது ஆமானுடைய அந்த அழிவில் இருந்து, ஒரு பெரிய ஒரு அழிவில் இருந்து யூத ஜனங்களை பாதுகாத்த அந்த தேவனை நினைவு கூறும் வண்ணமாக அந்த பூரின் பண்டிகையை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இனி இந்த புத்தகத்தை நம்ம இரு பிரிவாக பிரித்து நம்ம படிக்கலாம். ஒன்றாவது, யூதர்கள் பயமுறுத்தப்படுதல். ஒன்றாவது, யூதர்கள் பயமுறுத்தப்படுதல். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும். வஸ்தியும் வீழ்ச்சியும், எஸ்தர் ராணியாக மாறுதல். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆமானின் சதி திட்டம், 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 17வது வசனம். 2வது பிரிவு யூதர்கள் விடுவிக்கப்படுதல். 1வது பிரிவு யூதர்கள் பயமுறுத்தப்படுதல். 2வது பிரிவு யூதர்கள் விடுவிக்கப்படுதல். 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும். இதுல 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் எஸ்தர் பரிந்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் மொர்தகாய் கனப்படுத்தப்படுதலை பார்க்க முடிகிறது. 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஆமான் தூக்கிலிடப்படுகிறதை பார்க்க முடிகிறது. 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் யூதர்கள் விரோதிகள் மீது ஜெயம் எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப அன்பானவர்களே, இந்த புத்தகத்துல தேவனுடைய அன்பு, தேவனுடைய பாதுகாப்பு, அந்த யூத ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவனுடைய அந்த செயல்பாடுகளை முழுக்க இந்த எஸ்தர் புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய தேவனுடைய அன்பை பாருங்க. ஒரு அனாதையான ஒரு இளம் பெண் எஸ்தரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த 127 நாடுகளுக்கும் ஒரு எழுப்புதலின் செய்தியை பரவுவதற்காக அந்த ஆகாஸ்வேரின் அந்த நாட்களில் கர்த்தர் எஸ்தரை பயன்படுத்தினதை பார்க்க முடிகிறது. அதாவது சூழல்கள் எதிர்மறையாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றி தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த புத்தகத்தில் நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த வேதப்பாட வகுப்பில் எஸ்தர் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இனி வேறொரு வேதப்பாட வகுப்பிலே நாம் மீண்டும் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.